அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 4 சுட்டி ஸ்டோரியில மறுபடியும் பேசுறது மகிழ்ச்சி. அ தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இன்ஸ்பயர் மனக் அவார்ட்ஸுக்கு செலக்ட் ஆகி நேஷனல் லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட சுட்டி ஸ்டோரீஸ வந்து பார்த்துட்ருக்கோம். 6த்துலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாமே வந்து ஷோகேஸ் பண்றது தான் என்எல்இபிசி நேஷனல் லெவல் எக்ஸிபிஷன் கம் ப்ராஜெக்ட் காம்படிஷன். இன்ஸ்பயர் மனக் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மில்லியன் மைண்ட்ஸ் ஆகுமெண்டிங் நேஷனல் அஸ்பிரேஷன் நாலேஜ் அப்படின்றதோட அப்ரிவேஷன். ப்ரீவியஸ் 3 சுட்டி ஸ்டோரிஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நேஷனல் இனோவேஷன் ஃபவுண்டேஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்மிங் 14th அண்ட் 15th செப்டம்பர் 2022 அன்னைக்கு 9th என்எல்இபிசி வந்து நடக்க போகுது. 7th என்எல்இபிசியில் சுட்டி ஸ்டோரிஸ் ப்ரீவியஸ் 3 எபிசோடில் வந்து பார்த்துருப்போம். இந்த டைம் வந்து 8th என்எல்இபிசி இது வந்து கோவிட் காரணமாக வெர்ச்சுவல் மோடில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ 8th என்எல்இபிசியில் பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எக்ஸிபிட் பண்ணதை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு 5 சுட்டி ஸ்டோரிஸ் வந்து இந்த எபிசோட் 4ல் வந்து சொல்ல போகிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி நேஷ்னல் லெவல் செலக்ட் ஆனவங்க. அரௌண்ட் 600 காம்படிட்டர்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் காம்படிட் பண்ணுவாங்க. அதில் டாப் 60 வந்து மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அவார்ட் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அட்டன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் சுட்டி ஸ்டோரி வந்து சுவிதா பி. இவங்க வந்து செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சோர்க்கல்பேட், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட கைட் டீச்சர் வந்து வித்யாவதி. இவங்க என்ன இனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஸ்மோக். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுதுன்னா, வருஷத்துக்கு ஏர் பொல்யூஷன்னால 7 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் பேர் வந்து இறந்து போகிறாங்க நோய்வாய்ப்பட்டு அப்படின்னு. குறிப்பாக 2017ங்கும் போது இது உச்சம் அடைஞ்சது. 4.2 மில்லியன் டெத்து வந்து அந்த ஒரே வருஷத்துலேயே வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமேல் இன்னுமே வந்து ஏர் பொல்யூஷனால் அதிகமாயிட்டே போகுது. இது எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைனரிஸ், மைனிங் வேஸ்ட்டு எரிக்கிறது, அப்புறம் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல, அப்புறம் ஃபுட் அண்ட் பேப்பர் வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து. ஸோ இந்த இடத்துல இவங்களோட ப்ராஜெக்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு ஆக்சிடைசர் வெசல்குள்ளே வந்து அந்த டாக்ஸிக் கேஸஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணோம். அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கும் வித் கண்ட்ரோல்டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாதிரி, அவங்க டிவைஸில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாதிரி அந்த டைமில் வந்து ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் மூலயமா வந்து வாட்டரை வந்து ஸ்டீம் ஆக்கி டர்பைன் ரன் பண்ணி ஜென்ரேட்டர் மூலயமா பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் எங்களோட ப்ராஜெக்ட். இவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் 2021 வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. செகண்ட் சுட்டி ஸ்டோரி வந்து ஐஸ்வர்ணி, பிஜி ஐஸ்வர்ணி. இவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பெரம்பூர், சென்னை, கேஆர் மான்ஃபோர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இவங்களோட கைட் டீச்சர் அல்ஃபோன்ஸ். இவங்க பண்ண இனோவேஷன் என்னென்னா, ஷேர் ஆட்டோ ஆர் ஆட்டோ எக்ஸஸ் லோட் இண்டிகேட்டர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆட்டோஸில் வந்து டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் 3 பேர் வரைக்கும் பின்னாடி வந்து உட்காந்து போகலாம். பட் ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸான பேசஞ்சர் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணுறதில்ல. டெய்லியும் வந்து மானிட்டர் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. இவங்க பண்ணியிருக்க அந்த இனோவேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 200 கேஜி வந்து லோடு, பேசஞ்சரோட லோடு வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே எவ்வளோ லோடு ஏற்றினாலும் உடனே அலாரம் அடித்து வண்டியை வந்து அது வந்து ஆன் பண்ண விடாமல் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லோடு அமௌண்ட்டை விட நம்ம வெயிட் வந்து அதிகமாக ஏற்றினா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இதுதான் அவங்களோட அந்த இனோவேஷன். சப்போஸ் அந்த வெயிட்டை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால் அதிகமாக பயணிகள் ஏற்றி செல்வதால் ஆட்டோக்கள் வந்து விபத்துகள் தவிர்க்கலாம். தேர்டு சுட்டி ஸ்டோரி வி பாலச்சந்திரன். லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பரிகம், எசல்பட்டி, தருமபுரி மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் பி அழகுவேல்.
இவர் செஞ்ச இனோவேஷன் என்னன்னா சோலார் எனர்ஜி கன்வர்ஷன் வியா ஹவுஸ் வால் பெயிண்டிங். நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சோலார் பேனல்ஸ் வைக்கிறது மூலயமா நம்ம வந்து பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது பொதுவாக நம்ம பார்க்க முடியும். இவரோட விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, ஒரு சில கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ டைட்டானியம் டை ஆக்சைடு அதை யூஸ் பண்ணி வால்லாம் கோட் பண்ணோன்னா அது மூலயமா ஒரு ப்ராப்பர் சர்க்கியூட்டை வந்து டெவலப் பண்ணி அதிலிருந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இவர் அதுக்கு ஒரு மாடல் வந்து செஞ்சுருக்காரு. ஃபோர்த்து சுட்டி ஸ்டோரி. அனிருத் கிருஷ்ணா பி லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு. செயின்ட் பேடஸ் ஆங்கிலோ ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாந்தோம், சென்னை. இவரோட கைட் டீச்சர் ஆண்டனி ராஜ். இதோட பிரின்சிபல் வந்து எடி கரன். பொதுவாக ஒரு காந்தத்துக்கு வந்து இல்லைன்னா ஒரு காந்தம் அல்லது ஒரு மின்காந்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு காந்த புலம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம மின் கடத்தியை வந்து கொண்டு போனோம்னா ஒரு சின்ன மின்னூட்டம் வந்து அந்த மின் கடத்தியில் உண்டாகும். ஸோ இந்த மின்னூட்டம் வந்து மீண்டும் ஒரு 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 கவுண்டர் காந்தப்புலத்தை வந்து உண்டாக்கும். இதை பேஸ் பண்ணி இவர் ஒரு மின்காந்த சூட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி சர்க்கியூட் வந்து வச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராக்சிமிட்டி சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். அந்த சென்சார் பக்கத்தில் நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தோம்னா டிரான்சிஸ்டருக்கு ஒரு ஹை சிக்னல் வந்து போகும். ஸோ இது வந்து எங்கே யூசேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸில் வந்து இது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ புல்லட் எதாவது வருதுன்னா அதோட மினிமல் இம்பேக்ட் வந்து இருக்கும் இந்த சூட் வந்து வியர் பண்ணா அப்படின்னு சொல்கிறார். ஃபிஃப்த்து சுட்டி ஸ்டோரி, இந்த எபிசோடோட ஃபைனல் சுட்டி ஸ்டோரி. கே விக்னேஸ்வரன், லாஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அம்மாப்பட்டி, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரோட கைட் டீச்சர் கலைவாணி கே. இவரோட இனோவேஷன் வந்து பவர் கன்சம்ஷன் அலர்ட் சிஸ்டம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது யூனிட் எலக்ட்ரிசிட்டி யூனிட் ஸ்லாப்ஸ் வந்து இருக்கும். குறிப்பிட்ட யூனிட்ஸ் மேலே வந்து நம்ம போயிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஸ்லாபை வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஒரு ப்ரைஸ் ஸ்லாபுக்கும் இன்னொரு ப்ரைஸ் ஸ்லாபுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நம்ம பவர் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ ஆகுது நம்ம வந்து அப்படின்றது வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அலர்ட் சிஸ்டம் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் மீட்டரை வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து போகுது. அண்ட் ஆல்சோ சேம் அந்த டிஜிட்டல் மீட்டரை வந்து ஒரு ஆப்டோ கப்ளரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஆர்எம் மோட மூலியமா நமக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி வந்து ஒரு செட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வந்து வரும். நம்ம இப்போ 100 யூனிட் வந்து நம்ம ஸ்லாப் செட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 80 யூனிட்ஸ் கன்சம்ஷன் ஆகும்போதே வந்து நமக்கு ஒரு அலர்ட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்லாபுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பவர் கன்சம்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 சுட்டி ஸ்டோரியோட இந்த எபிசோட் வந்து நான் கன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் நிறையா இருக்குது தமிழக மாணவர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய வெளிப்பாடு. ஸோ அதை வர எபிசோடில் சொல்கிறேன். நன்றி.